பரிதாபம் மாதிரி கொஞ்சம் ஃபேமஸ் ஆகிட்டு என்ன பண்ணுறது? நம்மள அது ஃபேமஸ் ஆகிறது. வெள்ளிக்கிழமை மோட்டிவேஷன் ஸ்பீச் மாதிரி பேசுகிறா. என்னவோ மோசமானோட பேசுகிற. ஓகே கரெக்டாக. நீ தானே சொன்ன அந்த இது தெரியுற மாதிரி மேலே தெரியுது. இப்போ நேற்று அங்கே போச்சா இங்கே வரவிட்டு கொஞ்சம் கிணத்துல இப்போ இங்குக்குதா நான் இப்படியே தான் பேசினேன். கிணத்துக்குள்ளே வந்து பேசுகிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் இப்படி வந்து சூப்பராக கிடச்சி. அதாவது ஆசைப்படு வச்சான் பாட்டு தான் அந்த படத்தில் ஒன்றும் அந்தளவுக்கு இல்லை. எதில்? மெட்ரோவோட காத்தில் கொடுத்து பேசிங்க இருக்கிறேன். ரெட்ரோ என்ன பண்ற? எல்லாம் போயிடுச்சு. சுத்தமாக போயிட்டுருக்குது. இன்னைக்கும் வாக்கிங் போகல என்னடா? அன்றைக்கி 2 ரவுண்டா 3 ரவுண்டா போயிட்டு இருக்குது. போஷாட்டுங்குது. சரி போனங்களாட்டுங்குது. ஏன்றா போன மாதிரி இருக்குதா? தெரியுதா? ஏண்டா என்னன்னே தெரியல. பல்லு விளக்காக போயிடுச்சு இருக்குது. அந்த மாதிரி போனால் உடனே டக்குன்னு தலை திரும்பிடுது. அப்புறம் நம்ம எந்த வந்து வர என்ன ஆகுதுன்னா சத்வேல் வாய்ஸ் மாதிரியே ஆயிடுது. சொல்றது டெய்லி வந்து படிச்சிடாடே எதுக்கு சொல்லுவாங்க சொல்ல தலையாடினோம். ஹாய் ஹலோ சொல்லுங்க. ஓ இதுக்குதான் எல்லாம் சொல்ல சொன்னீங்க? ஓ இதுக்குதான் நீ அமைதியா இருந்தியா? சரி இது நேற்று ஏதோ ஒரு கேள்வி கேட்டில்ல. படம் வரல. பரத் கூட ஒரு படம் நடிச்சிருக்காங்க. எவ்வளோ படம் நடிச்சிருக்காங்க. அவங்கள பற்றி பேசுகிறப்ப மிஸ்கின் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நான் மகனாக பிறக்கிறேன், உன் வயிற்று நான் பிள்ளையாக பிறக்கணுன்ற மாதிரி சொல்லுவார் டைலாக். ஒரு பெண்மையை பற்றி ஒரு போற்றும் போது அது வார்த்தைகளெல்லாம் தன்னால் வரும். வாய் திக்குது இல்லை? அது உங்களுக்கு எப்பவுமே திக்குன்னு தான் இது பேசினீங்களே. இல்லை அது அப்படி பேசுறதுல தப்பு ஒன்றும் இல்லை. நீ ஏன் அப்படி தப்புன்னெல்லாம் உங்ககிட்ட சொல்ல வரல. என்ன ரீசனாக இருக்குன்றது தான். எனக்கு ப்ரொமோஷன் தான். ஒரு படத்தை விட இந்த மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய மனிதர் வந்து இந்த வார்த்தையை போட்டு பேசும்போது நான் வந்து உன் வயிற்றுல வந்து குழந்தைய பிறக்கணும், உன் காலை வந்து நான் தொட்டு வணங்குறேன் அப்படின்னு சொல்கிற போது வந்து இவ்வளோ பெரிய மனிதர் வந்து ஏன் இப்படி சொல்லிட்டாரு, என்ன பிரச்சனை ஏன்ட்டு ஒரு அட்ராக்ஷன் போகலை, ஒரு அட்டென்ஷன் போகும். அப்படி வரும்போது இந்த படத்தில் பேசினாரா, இதுக்கோசரம் பேசினாரா, மிஸ்கின் பேசுகிற அளவுக்கு அப்படி என்ன அப்படின்னு வரும்போது அதுக்குள்ளே போய் பார்க்கறதுக்குரிய சான்ஸ் இருக்குது. ஒரு படத்தோட ப்ரொமோஷன். தனுஷ்கோட ரீசெண்டாக திருச்சிற்றம்பலம் வச்சாங்களே நர்சல் ஹீரோயினி நித்யா மேனன். நர்சல் ஹீரோயினி வந்து பழைய நித்யா மேனன். அவங்களும் ஃபர்ஸ்ட் படத்து ஷூட்டிங் ஃபர்ஸ்ட் நாள் மேல் கிட்ட நான் சொன்னது பீரியட்ஸ் எனக்கு ரொம்ப அவங்க வந்து ஐயோ ஃபர்ஸ்ட் டே அம்மா கேட்டாங்க, இல்ல பரவாயில்ல நீ ஒரு வேலை பண்ண, நீ ரெஸ்ட் பண்ண பரவாயில்ல, நீ பண்ணாத, யூ ஃபினிஷ் திஸ் அண்ட் கோ ஆஃப். She came at 11:30 but immediately I understood as a man. சொன்னப்ப பரவாயில்ல நீ வீட்டுக்கு போமா, ரெஸ்ட் எடுத்துக்கோமா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு. அவர் வந்து பெண்மையை தெய்வமா, கோயிலா, அம்மனா, கடவுளா மதிக்கிறாரு. அவரு பேசலாமே. உனக்கு அந்த மாதிரி யாரும் ஃப்ரெண்ட் இல்லை, நீ உன் ஃப்ரெண்டே முதல்ல யாரும் சேர்த்திக்க மாட்டாங்களே, அதுதான் பெரிய துயரமாகுது. உனக்கு தான், எனக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் எந்த செருப்பு இல்லை அது எப்படி நகர்த்தி வைக்கிற மாதிரியா அதை புரிஞ்சுக்கணும். ஏன் இவன் திடீர்னு ஒரு செருப்பை நகர்த்துறான், எந்த செருப்புல அடிக்கிட்டு விட்டு அந்த மாதிரி. அவர்னா இந்த லியோ படத்துல ஆடி லான்ச்ல அப்ப கேட்பாங்க, அந்த ஹோஸ்ட் பண்றாங்களா கேட்பாங்க, விஜய் சாருக்கு நீங்க என்ன பண்ணீங்கன்னு. யாரு கேட்கறது? மிஸ்கினை பார்த்து கேட்பாங்க. லியோ படத்துல மிஸ்கினை பார்த்து கேட்பாங்க, விஜய் சாருக்கு நீங்க என்ன பண்ணலான்னு இருக்கீங்க. நெஞ்சு கிழிச்சு கொடுத்துருவாங்க அப்படின்னு. ஒரு அன்பு எப்படி வெளிப்படுத்துறது, எப்படி வேணாலும் சொல்லலாம். இப்ப நெஞ்சை குடிச்சோன்னா அப்ப அவரும் வந்து கொடுங்க நான் வாங்கிட்டு போறேன் அப்படின்னு கேட்கறதுக்கு இல்ல, கேட்கறதுக்கு அது ஒரு வார்த்தை, ஒரு அன்பை வெளிப்படுத்துறது. அதெல்லாம் நல்ல வார்த்தை. எப்படியோ இந்த மாதிரி ஒரு நல்ல வார்த்தையெல்லாம் நீ கேட்கற, மனுஷனா சீக்கிரமா மாறு.
ரம்பாவுக்கு அடுத்து அப்படியே கட்டுது அவர் தான். யாரு? ஆமா, அது வந்து யாரோ வந்து அதுதான் இப்போ உன்ன மாதிரி நானு என் மனசாட்சின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம்ல வந்து பேசுவாங்க. ஆமா ஆமா அது ஆமா அதில் ஆமா. சொன்னாங்க அது என்னது ஏதோ பேர் இங்கிலீஷ் என்ன துப்பறிவாளனுக்கு இங்கிலீஷ் துப்பறிவாளன் டிடெக்டிவ் 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 அது பார்க்கறதுக்கு வரப்ப ஏஜென்ட். ஒரு கஸ்டமர் வந்து ஒரு லேடி இது வந்து கேட்பாங்க எங்கள் வீட்டுக்கார ஆள் இல்லைன்னு உன்னைய விட்டா அந்த ஆளுக்கு ஒரு கெத்தியல் எங்கேயும் போக மாட்டா வந்துருவா, கிளம்பு நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா இந்த சின்ன பிள்ளைங்களாம் திருடுறப்ப பப்ளிக் பிடிச்சிருவாங்க. இந்த மாதிரி ஆளெல்லாம் வந்தா நாங்கள் எப்படி வருது வராத வீட்லயே கடை வீட்லயே கடை அந்த மாதிரி டைலாக்கு. அப்புறம் அந்த வந்து ஒரு மிஸ்கினோட படம் எப்படி இருக்குன்னா, நேரா போற என்ன வேலையோ அதை முடிக்கிற அப்படியே வர, அவ்வளோதான். சும்மா வளவலன்னு திரும்பி குலன்னு பேசுறது, நெக்ஸ்ட் எதனா டைலாக் வைக்கலாமா, அங்கே டைம் பாஸ் பண்ணலாம், அப்படியெல்லாம் கிடையாது. உங்கள் வேலை என்ன டக்குன்னு வரும். அந்த துப்பறிவாளன் படம் மட்டும் கிடையாது, எந்த படத்திலும் அப்படிதான். கூகுளில் செக் பண்ணி பார்த்தேன், ஆனால் எனக்கு அந்தளவுக்கு க்ளீனாக புரியல. பாக்யராஜ் சார் வந்து பிரசன்னா பாக்யராஜோட கேரக்டர் சரி பாக்யராஜோட கேரக்டர் வந்து பிரசன்னாவோட பின்புட்டில் ஒரு பின்னு மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அந்த கைத்தறியில் பின் மாதிரி சொல்லிட்டு போயிடுவார். அது வந்து உடம்பு ஹீட்டாகி உள்ளாக்குற அந்த இது வந்து மெழுகு வந்து மெல்ட் ஆகுமா. மெல்ட் ஆனால் ரத்தத்தை வந்து அப்படியே ஒரே வைக்கிற மாதிரி. அதுக்கு முன்னாடி ஒரு சீன்ல வந்து ஒரு போலீஸ்கார் இறந்துருவாரு. அவர் பேர் எனக்கு தெரியல. அந்த போலீஸ்கார் இறந்துருவாரு. அப்ப எனக்கு சரியே தெரியல, எது எறும்பு கடிச்சு மாதிரி சொல்லிட்டு பிடிச்சிட்டு தேய்ப்பாரு அவரு. ஒரு போலீஸ்காரு ஒரு மால்ல பார்த்தா இறந்து அட்டை செத்துருவாரு. அப்போ வந்து கூகுள் செக் பண்ணி பார்த்தா அது உண்மை. ஆனா அந்த சீன் வந்து இந்த இடத்துல வைக்கலான்றது வந்து அவருக்கு எப்படி தோணிருக்கும்? யாருக்கு? மிஸ்கினுக்கு. திரும்ப திரும்ப ஒரு விஷயத்தை எங்கேயாச்சும் கேள்விப்பட்டிருப்பாங்க, அப்போ படிச்சிருப்பாங்க, ஒரு மெடிக்கல் சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் வந்து அவங்களுக்கு தெரியும். ஒரு காட்சி வைக்கும்போது ஒரு இது எப்படி பண்ணலாம் திரும்ப திரும்ப நம்ம யோசிக்கிறது தான். அதை பற்றி படிக்குவாங்க, இதை பற்றி ரிசர்ச் பண்ணும்போது கிடைக்கும். அதை எடுத்து இங்கே வச்சா நல்லா இருக்கும். இன்னொரு சீன் எனக்கு பயங்கரமாக பிடிக்கும். பல்லு டென்டிஸ்ட் செக் பண்ணுறதுக்கு போவார். பிரசன்னாவா இதோ விஷயம் 2 பேர் செக் பண்ண ஒருத்தன் ரூமில் கொண்டு போய் மஜா பண்ணியிருப்போம். இல்லை இல்லை சாரு முக்கியமான பூஜையில் இருக்கிறாரு சொல்லிட்டு வெளியே ஒரு ஆள் காவல் இல்லை. அதனால பயங்கரமாக உள்ள ஒரு பஜனை பண்ண ஒரு வெளியே ஒருத்தன் காவல்றா உள்ள பார்க்காத மாதிரியா அவரை பிடிச்சி தள்ளி போட்டு அப்படி பாடி பர்ஃபார்மன்ஸ் பயங்கரமா காட்டுவார். உள்ள ஆளு பிடிச்சி எடுத்துட்டு பல்லு கரெக்டா இருக்கா அந்த சீன் வந்து செக்கதான் இருக்கு வாங்குறதுக்கு. ரொம்ப மிஸ்கினை வந்து வருத்தாடிற அளவுக்கு கண் கலங்குற அளவுக்கு போயிட்டு இப்போ வந்து நான் சீக்கிரமா வந்து சினிமா விட்டு விடைய போறேன் அப்படின்னு ஒரு மனநிலையை எவ்வளோ சீக்கிரமா கொண்டு வந்துட்டாங்க பாரு. எது நல்லதோ அந்த படத்துல வந்து அவ்வளோ சூப்பர் படம் கொடுக்கும்போது அதெல்லாம் எடுத்து பெருசா பேசல. புறக்கா பேசுற போது மண்டையவே வெட்டிடுவோம். ஒரு ஃப்ளோவில் நான் போயின்னுக்கிறேன்னா அது நான் கேப் பண்ணும்போது நீ பேசு, தடுத்துட்டா அது உடனே ஸ்டாப் ஆயிடாது. அதுக்குமா பாரு எனக்கு சுத்தமா வரல, அடிக்கடி இப்படிதான் வராது. மரமே கதறதுடா, இப்படியெல்லாம் சிரிக்காதடா. அவ்வளோ புத்தகம் இப்போ ஒரு டைம் இந்த புத்தகத்தை படிங்க இதை படிங்கன்ற போது நான் எல்லா புத்தகத்தையும் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னால் வாங்கவே முடியல. ஞாயிற்றுக்கிழமான மட்டும் கறி வாங்குறதுக்கு காசுக்கு இது, புத்தகம் வாங்குறதுக்கு காசு இல்லை. நான் உனக்கு ஒரு புத்தகம் கொடுக்குறேன், நான் படிச்சுன்னுக்கிறேன், படித்து முடிச்சுட்டு நான் உனக்கு கொடுக்குறேன், அது நீ படிக்கிற. ஏன்னா இப்படி ஆகிட்ட படிக்கிறேன். அதுதான் ஸ்கூல்லே படிக்கல, படிச்சுதான் எனக்குன்னு தோணுது. படிச்ச மட்டும் என்ன கிழிச்சிட்டு போற? ஏதோ ஒரு கௌரவமாக ஒரு வேலைக்கு போயிருக்கோம்ல. அன்னைக்கு நேற்று முந்தா நாள் என்ன சொன்னேன், படிச்சவங்களாம் நான் என்ன பண்ணுறான் ஊரில் சும்மா தாங்கிறான்னு சொல்லிட்டு, இப்போயா நீ படிப்பு மேலே உனக்கு அவ்வளோ அக்கறை? ஏன் படிப்பு வந்து நல்லா இருக்கிறது பிடிக்காது? யாரோ படிச்சு எங்கேயோ வளர போறான், நீ எதுக்கு டென்ஷன் ஆகுற? அதாவது இப்போ நீ வந்து மிஸ்கினை பற்றி பேசுகிறன்னா அவர்கிட்ட ஏதோ பிடிச்சது உனக்கு இருக்குது. ஆனால் ஒன்று கூட அவர் சொல்கிறத நீ ஃபாலோ பண்ணிருக்கவே மாட்டேன், செஞ்சிருக்கவே மாட்டேன். என்ன பண்ண? இப்போ அவருக்கு ஒருத்தர் பிடிச்சிருக்கனால அவரை மாதிரியே நான் நடக்கணும்னு அவசியம் இல்லை. அவர் மாதிரியே நடக்கணும், அவர் மாதிரியே படுக்கணும், தூங்கணும், அதாவது அப்படி இல்லை. டைலாக் நீ சொல்லணும். இப்போ நீ சொல்லலாம், ஆனால் அது மட்டமான காமெடி. அது விட்டு
அதை வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லைல்ல. பிடிச்சிருக்குன்னா பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். இப்போ அவரை ஃபாலோ பண்ணி தான் ஆகணுன்ற மாதிரி எல்லாம் ஒன்றும் இல்லை. அவர் சொல்கிற மாதிரி தான் இப்போ நடக்கணும். நீ வந்து பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னா, ஒருத்தர் விஷயத்தை பற்றி நீ ஃபாலோ பண்ணிக்கினீங்கன்னா, உனக்கு பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணீங்கன்னா, அவர் எங்கேயோ பிறந்துட்டு எங்கேயோ இருக்கிறாருன்னா அவர் உனக்கு பிடிக்குதுன்னா, உன்னை ஊரில் யாருமே பிடிக்கலன்னு நீயே சொல்லிட்ட. ஒரு 2 விஷயத்தை நீ ஃபாலோ பண்ணால் உன்னை பிடிக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குல்ல. வேணாம். வேணான்னா அப்படி நீ வருத்தப்பட வேண்டியது. அப்போ அந்த என்னத்துக்கு வார்த்தையை நீ என்னத்துக்கு சொல்லக்கூடாது. வருத்தப்பட வேண்டிய ஊரில் என்னை யாரும் பிடிக்கலன்ட்டு. ஏன் அதில் என்ன இருக்குது? பிடிக்கிறோம் பிடிக்கும் இருக்குதான் சொல்கிறேன் நான். இப்போ நான் வருத்தப்பட்டு டெய்லி எனக்கு தூங்காத சாப்பிடாமல இருக்க போகிறேன். அந்த அளவுக்கெல்லாம் இல்லை. அதே ஒரு 4 பேரை கூப்பிட்றாங்கன்னா உன்னை விட்டுட்டு கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். கிட்ட போகிற தனியை வைக்கிறா. தனியாவே இருக்க வேண்டியதான். உன் பணத்தை யார் தூக்குவாங்க? நானே போய் குளிர் யாரு உன் சாவுக்கு வருவாங்க? நானே போய் குளிர் போய் படுத்துக்கிறா விடுறா. எப்ப போற? அப்படியெல்லாம் யாரும் நீ போகும்போது நீ எப்படா நீ குளியல் போய் படுக்குவ? நான் சாகரன்றதா போனாதான் நீ போய் படுக்குவ. ஜீவ சமாதி வைக்கிறதா? நீ ஜீவ சமாதி மயிறு சமாதி இதெல்லாம் பேசணுன்றலாம் பேசக்கூடாது. ஒரு 4 வார்த்தை அவங்ககிட்ட இருந்து ஒரு விஷயத்தை கத்துக்கும் போது அதுல ரொம்ப பயன்படும். அது உனக்கு பயன்படுது இல்லையா, உன்னை சார்ந்தவங்களுக்கு பயன்படும். இந்த மாதிரி தான் நம்ம தேடி தேடி ஒரு மனிதர்களை நம்ம பின்தொடரும் போது, நீ தொடர பின்னு கிடையாது, ஒரு மனிதர்களை பின்தொடரும் போது, அவரை பத்தி வாசிக்கும் போது, அவர் சொற்களை வந்து நம்ம உள்வாங்கும் போது, நம்ம இந்த நம்மகிட்ட சில பிசுறு இருக்குல்ல, அந்த பிசுறெல்லாம் அப்படியே அழகா செதுக்கி ஒரு ஒரு அது மாதிரி அண்ணன் எப்படி என்னது என்ன வடிவம் அப்படியே மனிதர்களோட வடிவமே மாறும்னு சொல்றதே அப்படி சொல்லு அப்படின்னு சொல்ல. மொத்தமா அப்படியே சிம்பாலிக்கா சொன்னா அப்படியே அப்படி கடல்ல பேசுற மாதிரி நிறைய சைக்கிள் பேசுறியா? உனக்கு எதுவுமே புரியாது அப்படின்னு தான். ஒரு எனக்கு வந்து டெய்லி உங்க கூட பேசுற மாதிரி எப்படி தெரியுமா, ஒரு தற்குறியை நான் வளர்க்குற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. எனக்கு வந்து இப்படி 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 டிங்கு 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 இது ஒருத்தர் மாதிரி மகிரி ஊதுற மாதிரி இப்படி பண்ணா உள்ள பாம்பு எழுந்துடும். அது நேரா எழுந்து லெஃப்ட் தான் கொத்து அப்படி. டான்ஸ் ஆடி போறாங்க. அழைப்பாக மாதவனு மேடி. செப்டம்பர் மாதம் வாதின் இன்பத்தை துளைத்து விட்டேன். எனக்கு வந்து துப்பறிவாளன் படத்தை பார்த்துட்டு நிஜமா சொல்றோம், நீ ஆயிரம் தான் சொல்லு. நிஜமா தான் சொல்றியா? சொல்லு. அது எனக்கு அப்படியே அவரு சத்தியமா சொல்ற ஒரு ஒரு உயரலி இப்போ எப்பெல்லாம் யோசனை பண்ணுவாங்க. ஆனா படம் ஓடுது ஓடாது போகுது ரெண்டாப்பட்ட விஷயம். அது உனக்கு பணத்தை போட்டவங்களுக்கு தான் தெரியும் படம் ஓடணுன்றது. நான் சொல்றது என்னன்னா, ஒருத்தர் வந்து படம் எடுத்தாங்கன்னா அது ஓடுது ஓடாது போகுதுன்றது ரெண்டாப்பட்ட விஷயம். ஆனா அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த திறமை வந்து எப்படி வெளிப்படுத்துறாங்க இல்லையா, அந்த சினிமாவா வெளிப்படுத்துறாங்க. அந்த பேசுற விதம், ஒவ்வொரு டைலாக்கும், அந்த எஃபெக்ட், அந்த அந்த டைம் அந்த டைம்ல இந்த மாதிரி ரியாக்ஷன் கொடுக்கணும். நம்மளுக்கே ஒவ்வொரு டைம் கிடைக்கிறது இல்லை. எப்பயுமே பார்த்தாலும் நம்ம கத்தின்னு அவ்வளோதான், நம்மளுடைய வெளிப்படையான அந்த கோவத்தை வந்து கத்திட்டு கம்முனுக்கு சைலண்ட் ஆயிடும். ஆனால் அவன் அந்த கோவத்தெல்லாம் கொஞ்சம் எல்லாம் அடக்கிட்டு எவ்வளோ தெளிவாக பேசி இந்த மாதிரிலாம் பண்ணுங்க, இப்படி பண்ணணும், இது செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இதுவும் க்ளீனாக பண்ணிட்டுருக்காங்களே. இப்போ உங்க பாட்டி கதை சொல்லி நீ கேட்டுக்கிறே இல்லையா? கேட்டுக்கிறே இல்லை சும்மா கேட்டுங்க சொல்கிறேன். யாராவது கதை சொல்லி நீ கேட்டுக்கிற? உங்க பாட்டி, அப்புறம் ஸ்கூல்ல யாராச்சும் வாத்தியாரு, அப்புறம் அப்புறம் இந்த நீ என்ன ஒன்று அடிக்க கதை, சரியாகும் கதை கதை அடிக்கணும். அதான் சொல்லலையா, அடிக்கிற கதை எல்லா கதையும் சொல்லுவே. திரும்ப 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 ஒரு கதையை அலசி அலசி எது தேவையோ எது தேவையில்லையோ அது ஒரு கிராஃப்டாக ரெடி பண்ணி உனக்கு கொடுக்கும்போது படம் பிடிக்குதில்ல. அவங்களும் கதை சொல்கிறவங்க தான், உங்கள் பாட்டியும் கதை சொல்கிறவங்க தான். உங்கள் பாட்டி காலத்துலன்னா அவங்க நம்ம இப்படி ஒரு விஷயம் இருக்குது, இது வந்து ஒரு விஷுவலாக நம்ம காட்டினா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு அது எங்கே இருக்குதோ அதை தேடி போய் படித்து அதை கற்றுக்கிட்டு அதுக்கப்புறமா அது வந்து ஒரு சினிமாவோ நம்ம கண்ணுக்கு எடுத்துன்னு வராங்கள்ல, அந்த மாதிரி உங்கள் பாட்டி செய்யலை. வெறும் கதை மட்டும் சொல்லிச்சு. இந்த கதையோட வச்சு தான் சினிமா கொஞ்சம் கொஞ்சமாக. இப்போ நீயும் ஒரு கொஞ்ச நாள் நானும் ஒரு படம் எடுக்கலாம் அப்படின்னு நீ நினைக்கிறல, அப்போ நீ என்ன செய்வ? திரும்ப 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 ஒரு படத்தை நீ பார்க்குவ, எப்படி எடுக்கிறாங்களா அதை பற்றி கற்றுப்ப, இது எங்கே சொல்லி கொடுக்குறாங்களா நீ போய் தேடுவ. அப்புறம் வீடியோ இப்படி வைக்கணுமா அப்படி வைக்கணுமா, எந்த ஷாட்டு எங்கே வைக்கணும், இதை ஏன்னு சொல்லணும், இந்த டைலாக் நம்ம ஏன் வைக்கணும், ஒட்டுமொத்த வீடியோவும் நம்ம ஏன் எடுக்கணும், நம்ம என்ன சொல்ல வர்றோங்கன்ற ஒரு விஷயத்த நம்ம அதில் நீட்டாக நம்ம சொல்லிட்டீங்களா, நீ டைரக்டர் ஆயிடுவ.
நல்ல படம் கெட்ட படம்ன்றது நம்ம தான் முடிவு எடுக்கிறது. உனக்கு இன்ட்ரெஸ்டாக இருந்தால் அது நல்ல படம், இல்லை பிடிக்கல போர் அடிக்குது அப்படின்னா அது வந்து கெட்ட படம். இப்போ நம்ம பேசுகிற மாதிரி. அவ்வளோதான். அது நீ நல்லா கொடுத்துட்டேன்னா உனக்கு நல்ல பேர் கிடைக்கும். இல்லைன்னா என்னடா டைரக்டர் நீ என்னடா கதை சொல்கிற அப்படின்னு திருப்போ இப்போ பாட்டி சொன்ன எந்த கதையும் போர் அடிக்கிறது இல்லை. அப்போ உனக்கு அந்த அளவுக்கு விவரம் தெரில. அப்புறம் சின்ன குழந்தை, உன் சின்ன குழந்தைக்கு உன் அறிவுக்கு எவ்வளோ எட்டுதோ அந்த அளவுக்கு சொன்னால் போதும். இப்போ வந்து மேலே வந்து பாட்டி வடை சுடுறா, நிலா இருக்குது, நிலா பக்கத்தில் வடை சுடுறது, அங்கே ஒரு மரம் இருக்குதுன்னா கேட்குற போது நல்லா இருந்துச்சுல்ல, இந்த கேள்வி நீ அங்கேயே கேட்டுக்கணும். அப்போ தெரியல, அது தெரியலனா அப்போ உனக்கு அந்த சூழ்நிலையில் உனக்கு அது சூப்பராக இருந்துச்சா அவ்வளோதான். இப்போ வந்து நீ விவரமாயிட்ட, 3 புள்ள பெற்றுட்ட, அதனால இந்த கேள்வி கேட்ப. இப்போ அந்த இடத்துல உண்மையிலே வந்து இப்போ பரவாயில்ல, மரம் இல்லை, இப்போ பரவாயில்ல, சுடலாம்ல, நிலாவிலனாக்கல நிலாவிலே இல்லைல்ல, சுடலாண்டா. ஒரு நெருப்பு பற்ற வச்சு அந்த இடத்துல காற்று இல்லை, நெருப்பு எரியாது, ஆக்சிஜன் வேணும். நீ எண்ணெய் ஊற்றுனா வானில் எண்ணெய் போகாது, பறந்துனே இருக்கும். அது எப்படா சூடு ஏறும், எப்படா எரியும், அது நிறைய கஷ்டம். அது உள்ளவே ஃப்ளைட் உள்ள அவங்களே ஃப்ளைட் உள்ள தத்தி தாகி தானே போகிறாங்க. நெருப்பு அங்கங்கே பட்டுருண்டா, நெருப்பு எரியக்கூடாதுடா, ஏசி இருக்குண்டா, ஏன்டா அப்படி பண்ணுற? அதான் சொல்கிறது. நான் வந்து உனக்கு உடனே நான் போயிட்டு எல்லாவோட ஒரு இசை ஞானிக்கு ஒரு இசையை பற்றி சார்ந்த ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. ஒரு பாடல்கள், இப்போ பாடல்கள் எழுதி அது நல்லாச்சா அது ஒரு அவார்டு கொடுக்குறாங்க. சொல்ல வரேன்னு சொல்லி ஒரு அவார்டு உனக்கு கொடுக்கலான்னு வர. தயவு செஞ்சு நான் போய் ரெடி பண்ணுவேன். இப்போ திரும்ப அவங்கள மாதிரி ஆகணும். தொண்டை வேற எனக்கு சரியில்லை, என்ன ஜாஸ்தியாக நடிச்சிட்டாங்க. விக்ரமாக இருந்தா எப்படி இருந்தா, இந்த மாதிரி ஒரு நல்ல புத்தகம் படிக்கிறது, ஒரு நல்ல விஷயத்தை கேட்கறது, ஒரு நல்ல நண்பர்கள் கூட பழகினா அதுலேருந்து கற்றுக்கிட்டு ஒரு விஷயத்த நீனா கூட பழகணும். எப்படி நல்ல நண்பர் நீ அப்படிதான் பண்ணுவ. எப்படி நல்ல நண்பரெல்லாம் தருவ போற? நான் தான் உன்னை வந்து சேர்த்திக்கிறது இல்லை, நீயும் சொல்லிட்ட நீ யாரும் சேர்த்திக்கல. நீ சேர்ந்துருந்தா நேரம் நீ வேற லெவல் ஆயிடுவ. வேற லெவல். இப்போ என் பேச்சை நீ கேட்குறனாவே என் பேச்சில் ஏதோ இருக்குது, நீ கேட்குற அப்படின்னா என்ன அர்த்தம், நீனே அது வந்து புரிஞ்சுக்கணும். அப்படி நீ திரும்ப இப்படிப்பட்ட மனிதர்கள் கூடயோ இப்படிப்பட்ட வாசிப்போ கேட்கும் போது, இப்படிப்பட்ட சினிமா பார்க்கும்போது உனக்கு ஈஸியாக ஒரு விஷயத்த புரிஞ்சிடும். இதுதான் இருக்கிறதுல ரொம்ப ஷார்ட்டாக ரொம்ப சீக்கிரமாக நீ கற்றுக்கக்கூடிய ஒரு விஷயம், இடம். அப்புறம் இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் லுங்கெல்லாம் போட்டுன்னு வராத, கம்ஃபர்டபுளாக இருக்கிறா பேண்ட் போட்டு அப்படின்னா போட்டுக்கா. கசகசன்னு அதில் உள்ளனா எதனா சாக்கடை ஓடுதா, கசகசன்ற அது ஒரு மாதிரி இது. பேண்ட்டை போட்டா லுங்கியே அது செட்டி போல லுங்கினா வாங்க தென்றல் வந்து தீண்டும் போது என்ன பண்ணுற மாதிரி தென்றல் வந்து தீண்டுறப்ப நல்லா இருக்குதுரா. கீழே எலி இங்கே அதிகமாகுது, அது எதனா தீண்ட போகுது. இல்லை ஒருத்தர் சப்பாத்தி போட்டு போயிருக்காரு, அது தீண்டும் எடுக்கிட்டு வராது. சிங்கத்துக்கு இது சைனா சிங்கம், ஜப்பான் சிங்கத்தை பார்த்துங்களே. இந்தியன் சிங்கம் சத்தமே வராது, பட்டு 2 பேர் சேர்ந்தாவோ 4 பேர் சேர்ந்தாவோ இல்லை 10 பேர் சேர்ந்தாவோ அவங்க இதை பற்றி தான் பேசுவாங்க அப்படின்னு இல்லை. எதை பற்றி வேணாலும் எந்த இடையிலனாலும் எப்படி வேணாலும் பேசிக்கிட்டே இருப்பாங்க. இங்கேருந்து ஆரம்பித்து உலக லெவலில் பேசிட்டு மறுபடியும் இங்கேயே வர்றது தான். அப்படி தான் போகுது. கான்செப்டும் கிடையாது, அப்படியே போகுது. என்ன வேணாலும் வாய்க்கு வந்தது.